நாள் வேலையா? இருங்க, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்லமா, நான் சொல்றத கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். கம்பெனி வேலை, இப்ப ராக்கெட் ஏவுதளம் வேலை நடந்துட்டு இருக்கா, அது முடிஞ்ச உடனே நம்ம தான் ரொம்ப நாளா போராடி அதை கொண்டு வந்திருக்கோம். அது அந்த வேலை நடக்கும் போதே அதை சுத்தி நிறைய கம்பெனி கொண்டு வர போறோம். அதுல இங்க இந்த பகுதியில இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்காக செயற்கை நுண்ணறிவுன்னு இப்ப புதுசா வந்திருக்கு. முன்னாடி கம்ப்யூட்டர் வந்தது இல்லையா, இது கட்டமா வருது. அதுல நம்முடைய பிள்ளைங்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் இந்த தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருக்கிறார்கள். இந்த ராக்கெட் ஏவுதளம் எல்லா இடத்துலயும் நான் முதல்வன் திட்டம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இதுவரைக்கும் நமக்கு அதிகமா ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கிடையாது தமிழ்நாட்டுல. இந்த நான் முதல்வன் திட்டத்துல சாதாரண குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள், இப்ப சமீபத்துல கூட ஒரு இளைஞர் சொல்லியிருக்காரு, அவங்களுடைய அப்பா ஒரு செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அந்த பையன் படிச்சுட்டு நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக படித்து விட்டு சென்னையில நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி முகாம்ல ஒவ்வொரு மாசமும் அந்த பயிற்சி முகாம்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு 7,500 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 7,500 ரூபாய் எங்க அப்பா வாங்குற சம்பளத்தை விட நான் படிக்கிறதுக்கு கொடுத்தாரு முதலமைச்சர் என்று அந்த பிள்ளை பெருமையோடு சொல்கிறார். இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரியாக பயிற்சியில அந்த பையன் படிச்சுட்டு இருக்காரு. இப்படி தமிழ்நாடு முழுவதும் நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக அவங்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அடுத்து இங்க வரக்கூடிய தொழிற்சாலைகளுக்காகவும் வின்ஃபாஸ்ட் வந்தது தூத்துக்குடியில, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அங்க வேலை கிடைக்கிறதுக்கு பயிற்சிகள் வழங்கி இன்னைக்கு அந்த பகுதியில இருந்து நிறைய இளைஞர்கள் நம்முடைய தூத்துக்குடியில அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல இங்க வரக்கூடிய தொழிற்சாலையில இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இங்கே பயிற்சிகள் வழங்கப்பட்டு வேலை கிடைக்கும் என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதைவிட ஒரு சிறப்பான திட்டம் முதலமைச்சர் தந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். 1000 ரூபாய் கல்லூரியில படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் கொடுக்கறாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் மறுபடியும் அது 1500 உயர்த்தி தரப்படும். அது மட்டும் இல்லாம படிச்சு முடிச்சுட்டு 6 மாசங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பயிற்சி இந்த கல்லூரி படிப்பை முடிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு, இளம் பெண்களுக்கு தரப்படும். அந்த 6 மாசங்களுக்கு அவங்களுக்கு 1500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். நீங்க உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அவர்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியோட ஆட்சி. காலையில பசியோட பிள்ளைங்க இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க, அதையே நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கல்லூரியில போய் நம்ம பிள்ளைங்க படிக்கணும்னு நினைப்பீங்க, அதை நினைத்து அவங்களோட படிப்புக்கு தடை வரக்கூடாதுன்னு 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். எடப்பாடி லேப்டாப் எல்லாம் நிறுத்திட்டார். நம்ம ஆட்சி வந்த பிறகுதான் லேப்டாப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். அதே போல நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக வசதியான குடும்பத்துல பிறந்த பிள்ளைங்களுக்கு தான் என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும்லாம் சொல்லி தரத்துக்கு ஆள் இருக்கு. சாதாரண வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு என்ன படிக்கணும்னு கூட தெரியாது. என்ன கிடைச்சாலும் படிப்பாங்க. எது கிடைச்சா படிச்சா வேலை கிடைக்கும், அவங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கு. இதுக்காகத்தான் நான் முதல்வன் திட்டத்தையே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு IAS IPS அதிகாரிகளாக நம்ம பிள்ளைங்க போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருப்பது இந்த நான் முதல்வன் திட்டத்தால் தான். கம்மா வேலை அங்க டெல்லியில இருந்து வருது. அது நீங்க வருவாங்கல்ல பிஜேபி அதிமுக எல்லாம் ஓட்டு கேட்டு நிறுத்தி கேள்வி கேளுங்க. ஏன் மகளிர் மசோதாவை நிறுத்தினீங்கன்னு கேள்வி கேட்க சொல்றாங்கல்ல, அதே மாதிரி வரும்போது எதுக்கு 100 நாள் வேலைய எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 100 நாள் வேலையை ஏன் கிராமத்துல இருக்கவங்களுக்கே இப்ப கிடையாது. சட்டம் கொண்டு வந்திருக்காரு மோடி 100 நாள் வேலையை குறைச்சு நிறுத்துறதுக்கு. ஆனா அதுக்கு வாயை மூடிக்கிட்டு அதுக்கும் கையை கட்டி தலையாட்டுறது யாரு? எடப்பாடி. 2 பேரும் வருவாங்க, நிறுத்தி கேள்வி கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கூட நிதி கொடுக்கறது இல்ல.
3600 கோடி நிதி நிறுத்தப்பட்டிருக்கிறது. வெள்ளம் வந்தது இல்ல, மழை வந்தது இல்ல, கஷ்டப்பட்டோம்ல. யார் நிதி கொடுத்தா? நம்ம முதலமைச்சர் கொடுத்தாரு. அவங்க கொடுத்தாங்க. ஏதாவது நிதி அமைச்சர் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? தட்டுல காசு போடுங்க, உண்டியல்ல காசு போடாதீங்கன்னாங்க. சொன்னாங்களா? அதை தவிர வேற என்ன செஞ்சாங்க? வேற ஒண்ணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தரவில்லை, நிதி தரல. இவ்வளோ பாதிப்பை பார்த்தாங்க. ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு காசு கொடுத்தாங்களா? ஒரு வீடு கட்டுறதுக்கு காசு கொடுத்தாங்களா? இல்ல. இதுதான் அவங்க நமக்கு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய துரோகம். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரேன்னாங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடா? அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்தாங்க இடஒதுக்கீடு. இவங்க எல்லாம்